Hi children, good morning. This is science class. Today we are going to learn about my body. My M-Y. My body. B-O-D-Y. Body. நம்ம ஆல்ரெடி போன கிளாஸில் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் பற்றி பார்த்தோம். இந்த ரெகுலர் ஆக்டிவிட்டிஸை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாலே நம்மளுடைய பாடி வந்து எப்படி இருக்குன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாடியில் உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்கணும். என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். இது திஸ் இஸ் பார்ட்ஸ் ஆஃப் த அவர் பாடி. இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்றுனா ஸ்பெல்லோட படித்து எழுதுவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் ஹெட். சொல்லுங்கள், திஸ் இஸ் ஹெட். ஹெட் H-E-A-D head. சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. H-E-A-D head. This is head. This is forehead. என்னது? This is forehead. F-O-R four head. H-E-A-D forehead. Repeat சொல்லுங்க. F-O-R for head. H-E-A-D forehead. Third one. This is our hair. Student, நம்மளுடைய பாடியில் first part. This is head. சொல்லுங்க. This is head. This is hair. This is forehead. These are eyes. These are eyes. This is nose. சொல்லுங்க, this is nose. These are ears. Ears na காதுகள். These are ears. This is mouth. This is mouth. வாய். These are teeth. These are teeth. பற்கள். This is tongue. This is tongue. நாக்கு. Okay students, these are shoulders. Shoulders na தோள், பட்டை. This is chest. This is stomach. These are hands. These are arms. Okay va? These are fingers. These are fingers. How many fingers? 10 fingers. These are fingers. Okay va? These are legs. These are legs. These are food. These are toys. 10 toys. Okay students, the picture பாருங்க. This is head. This is head. This is hair. This is forehead. These are eyes. These are eyes. These are eyebrow. These are ears. This is nose. This is nose. This is mouth. This is mouth. These are teeth. These are teeth. These are lips. உதடுகள். This is neck. கழுத்து. This is neck. கழுத்து. These are shoulders. These are shoulders. This is chest. This is chest. This is stomach. These are hands. These are two hands. Okay va? These are fingers. 10 fingers. These are legs. கால்கள். These are foot. பாதம். These are toes. Okay va? இது parts of the body உள்ள இது. இப்போ ஒவ்வொரு பார்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பாடிக்கு. இந்த பார்ட் நம்ம என்னது ரொம்ப சேஃப்டியாகவும் ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வந்து உறுப்புகளை பாதுகாத்து வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பாடியில் ஃபியூ சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஐஸ், செகண்ட் ஒன் இயர்ஸ், தேர்ட் ஒன் நோஸ், fourth one tongue, and last one skin. We have 5 sense
one, eyes. Second one, ears. Third one, nose. Fourth one, tongue. And fifth one, skin. First one is eyes, ears, nose, tongue and skin. இப்போ வீட்டில் நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி படிக்கும்போது இப்போ ஹெட் அப்படின்னு வச்சுக்கலாம், HEAD அப்படின்னு ஹெட் ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பண்ணும் ஸ்பெல் பண்ணி 3 டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் ரைட் பண்ணி எழுதலாம். உங்கள் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வந்து மெமரியாகவும் உங்களுக்கு ஸ்பெல்லும் கரெக்டாக எழுதலாம். அதே மாதிரி செய்யணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு பார்ட்டும் 3 டைம்ஸ் நீங்கள் எழுதி பார்க்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ இந்த 5 சென்ஸ் என்னன்னா ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங் அண்ட் ஸ்கின். இப்போ ஐஸ் என்ன பண்ணுவ? ஐஸ் என்னதுக்கு? ஐஸ் என்னது? கண்கள். கண்கள் நம்ம என்ன பண்ணியும் பார்க்க முடியும். ஓகேவா? our eyes help us to see. our eyes help us to see. see na பார்க்கிறது. நம்ம கண்கள் என்னது பார்க்க முடியும். our eyes help us to see. 2 eyes இருக்குல, help us to see, கண்களால் பார்க்க மட்டும் முடியும். அடுத்தது ears. எத்தனை ears இருக்கு? 2 ears. our ears help us to hear. என்ன பண்ண முடியும்? காதுகளால் கேட்க முடியும். the sound இல்ல என்ன பண்ணுது? நம்ம காதுகளால் மட்டும் தான் உணர முடியும். third one, nose. nose னா மூக்கு. our nose help us smell. என்னது? help us smell. our nose help us smell. என்ன முடியும்? நம்மளோட மூக்கால என்ன பண்ண முடியும்? வாசனைகளை நுகர முடியும். நோஸ் வந்து மூக்கு, ஸ்மெல்னா நுகர்றது, வாசனை. டங். டங்னா டங் help us taste. only taste. நாக்கு என்ன பண்ணுதுன்னா அதோட சுவை உணர்வு மட்டும்தான் அதால உணர முடியும். ஸ்கின் தொடு உணர்வு. ஸ்கின் என்னது? ஸ்கின் help us to என்னது? feel. இப்போ பண்ணணும் நமக்கு ஒரு தொடு உணர்ச்சி கிடைக்கும், அதுக்கு பேர் தான் அது feel. skin help us to feel. தொடு உணர்ச்சி தெரியும் இந்த ஸ்கின்னால மட்டும்தான். இது இந்த 5 சென்ஸ் ஆகும்போது என்ன? ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங் அண்ட் ஸ்கின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க ஒவ்வொரு பார்ட்ஸுமே என்னது ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பார்த்தா தான் இந்த ஒவ்வொரு பார்ட்ஸும் நமக்கு மெமரி ஆகும். அடுத்தது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னது இந்த பார்ட்ஸை வந்து நம்ம என்னது ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதே சமயம் நம்மளோட பாடி எப்படி வச்சுக்கணும்? நல்ல ஃபுட்டு எடுத்துக்கணும். ஹெல்த்தியான ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி என்னது ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும். இன்னும் நல்லா இன்னும் ஈஸியாக நம்ம வந்து ரொம்ப காஸ்ட் இல்லாத ஒரு ஃபுட் எதுனா இந்த பழைய சாதம். இப்போ இருக்கிற சம்மரில் என்ன பண்ணிட்டீங்கன்னா நல்லா பழைய சாதத்தை டெய்லி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ அதுக்கப்புறம் டெய்லி என்ன பண்ணால் வாட்டர் கண்டென்ட் வந்து உடம்புல அதிகமாக இருக்கும். மினிமம் 5 லிட்டருக்கு நம்ம என்ன பண்ணோம்? வாட்டர் கண்டென்ட் உடம்புல இருக்க மாதிரி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இது மட்டும் இருந்தால் பத்தாது. நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு தகுந்த உடம்புக்கு எக்ஸசைஸ் அண்ட் யோகா இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம உடம்பு இடாது, நம்ம பாடி எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும். எக்ஸசைஸ் இதெல்லாம் முடிஞ்சுட்டு நமக்கு தேவையான அளவு, நம்ம பாடிக்கு தேவையான அளவு நம்ம என்ன பண்ணணும்? ரெஸ்ட் எடுக்கணும். கண்டிப்பாக ரெஸ்ட் தேவை. நம்ம என்னதான் ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும், வாட்டர் கண்டென்ட் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும், அதே சமயம் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணாலும் உடம்பு நம்ம பாடிக்கு தேவையான ரெஸ்ட்டை நம்ம கொடுத்தே ஆகணும். அப்போ தான் ஒவ்வொரு ஆர்கன் அதோட ஒர்க்கை பார்க்கும், நம்ம க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அடுத்தது இப்போ நான் சொல்லியாச்சு இந்த பாடி என்னது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மை பாடியை எப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று. ஒரு நாட்டில் ஒரு பெரிய ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜா என்ன பண்ணார்னா ரொம்ப தான் ராஜாங்கிற அகம்பவும் ஆணவம் அவர்கிட்ட எப்போதும் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாருன்னா தான் பணியாட்களை வச்சு எப்போதும் என்ன பண்ணுவார்? வேலை வாங்கிட்டே இருப்பார். அப்படி வேலை வாங்காமல் இருக்கும்போது அவருடைய பாடி இருக்குல்ல, அவரோட பாடி என்னாச்சுன்னா சோம்பேறி ஆகிட்டு. அவர் உடம்பு என்னது ரொம்ப சோம்பேறி. தனக்கு என்ன தேவையோ அதை உடனே என்னது இப்படி கை தட்டினா உடனே என்னது பணியாட்களை வேலை செஞ்சு அவர் உடம்பு என்ன ஆகிட்டு ரொம்ப சோம்பேறி ஆகிட்டாரு. சோம்பேறி ஆகியிருக்கும் போது கொஞ்சம் நாள் ஆக அந்த சோம்பேறித்தனம் என்ன ஆனிச்சு? அவர் உடம்பு குண்டாகி ரொம்ப உடம்பு முடியாமல் போய் நாளடைவில் அவரால் எடுத்து ஒரு அடி கூட வைக்க முடியல, நடக்க முடியாத அளவுக்கு ஒரு உடம்பு ஆயிடுச்சு.
இது என்னன்னா ரொம்ப இந்த அரசவையில் ரொம்ப கவலை கொடுத்து மந்திரி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ராஜாவால் உடம்பு ரொம்ப முடியாமல் போயிட்டு அவர் எப்படியாவது நம்ம மருத்துவர் அழைச்சிட்டு வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஊரில் உள்ள மருத்துவர் அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி எங்கள் ராஜாவால் ஏஞ்சி நடக்கவும் முடியல, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு மருத்துவரும் வந்து பார்க்குறாங்க. பார்த்து இன்னும் வைத்தியம் பண்ணி பார்க்குறாங்க. உங்கள் ராஜாவை காப்பாற்ற முடியாது, அவரால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே அரசியல் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. கவலையாக இருக்கும்போது ஒரு நாள் மந்திரி வந்து கடத்தரு பக்கம் வசூல் பண்ண போறாரு. போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு முனிவரை பார்க்குறாரு. அந்த முனிவர்கிட்ட போயிட்டு தன்னோட கவலையை சொல்றாரு. எங்கள் நாட்டு ராஜா வந்து இந்த மாதிரி உடம்பு முடியாமல் இருக்காரு, அவரை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து எப்படியே எங்கள் ராஜா வந்து பார்த்து ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு இந்த முனிவர்கிட்ட வந்து இந்த மந்திரி கேட்குறாரு. உடனே சரி நான் பார்க்குறேன் அப்படி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த முனிவரை அழைச்சிக்கிட்டு அந்த மந்திரி போறாரு. போனோடனே அந்த முனிவர் சொன்னாரு, நான் உங்கள் அரண்மனைக்கு வரமாட்டேன், எனக்கு அரண்மனை தள்ளி எனக்கு ஒரு வீடு கொடுங்க அப்படின்னு கேட்டார். சரி முனிவர் கேட்கறத நம்ம கொடுப்போம், ஏன்னா நம்ம ராஜாவை எப்படியாவது காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் முனிவருக்கு ஒரு இடத்துல வீடு கொடுத்துட்டாங்க. வீடு கொடுத்தோன்னா மறுநாள் காலையில் இந்த மந்திரி போயிட்டு முனிவரை வாங்க அரண்மனைக்கு வாங்க, வந்து எங்கள் ராஜாவுக்கு மருத்துவம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது அந்த மருத்துவம் பார்க்க உடனே அந்த முனிவர் சொன்னார், நான் வந்து உங்கள் அரண்மனைக்கு வரமாட்டேன், உங்கள் ராஜாவை என்னோட இடத்துக்கு அழைச்சிட்டு வாங்க, நான் மருத்துவம் பார்க்குறேன் அப்படின்னு அந்த முனிவர் சொல்லிட்டாரு. உடனே மந்திரி கோவம் வந்துச்சு, அதெல்லாம் வர முடியாது, நீங்கள் ஏதாவது பார்க்கணும், மருத்துவம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி என்ன பண்ணுறது, ராஜாவை எப்படியாவது குணப்படுத்தணுமே அப்படிங்கிறதுல போய் ராஜாவை போயிட்டு கூப்பிட்டு வரனார். இன்னொரு கண்டிஷன் போட்டார் அந்த முனிவர், ராஜா கூட யாரும் வரக்கூடாது, அவர் எந்த ஒரு வாகனத்துலையும் வரக்கூடாது, அவர் என்ன பண்ணுவோம் கால்நடையாக நடந்து தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை சொன்னார். சரின்னு சொல்லிட்டு இதுக்கும் கோவப்பட்டா என்ன பண்ணுறது, நம்ம ராஜாவை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொன்னேன். ராஜாவும் சட்டுன்னு என்ன பண்ணார், அவருக்கும் கோவம் வந்தது. நானா நடந்தா அதெல்லாம் முடியாது ஆகும்னு கத்துனாரு. இருந்தாலும் தான் வந்து உடம்பு நல்லா ஆகணும் ஒரு எண்ணத்தில் சரி நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி முடிவை சொல்லியிருந்தாரு, காலையில் 5 மணிக்குள்ள என்னோட இடத்துக்கு வந்தாலும் மருத்துவம் பார்ப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அதையே அந்த மந்திரி ராஜாட்ட சொல்லிடுறான். மறுநாள் காலையில் ராஜா எழுந்துச்சு அதே மாதிரி போயிட்டு இருக்காரு. போகும்போது முனிவர் இருக்கிற இடத்துல சேரும்போது மணி 5:30 மணி ஆகிடும். உடனே முனிவர் வந்து நான் உங்களை வர சொன்னது 5 மணிக்கு தான், நீங்கள் 5:30க்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறார். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த ராஜா வர 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 என்ன பண்ணுறாரு, திருப்பி அனுப்புகிறாரு. அனுப்புவதும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்க நான் அந்த இடத்துல இருக்க என்ன பண்ணுற ராஜாவை அங்கேயும் அலைய விடுறாரு. ஆனால் நாளடைவில் ஒரு 5:30 மணிக்கு வந்தது 5:15 5:10 இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்த கரெக்ட் டைத்துக்கு வந்தார். இப்படியே நாட்கள் ஓடவும் ராஜாவுக்கு கடுப்பாயிட்டு மருத்துவம் பார்க்கணும்னு சொல்லி தன்னை அங்கேயும் இங்கேயும் அலைய விடுறாருன்னு கோவப்பட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அந்த முனிவருக்கு கேட்கும்போது, ராஜா உங்களால் நடக்கவே முடியலன்னு சொன்னாங்க, நீங்கள் இனிமேல் தேரவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் நடந்து வந்து நான் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குது, நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கீங்க, உடம்பு உங்களுக்கு இழைச்சிருக்கு, இந்த நாட்களில் உங்களுக்கு இழைச்சிருக்கு பாருங்க அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ராஜாவுக்கு தான் ராஜாவாக இருந்தாலும் தன்னை இப்படி பண்ணியிருக்கானு அப்படிங்கிற கோபத்தில் கத்துனாரு. இருந்தாலும் அந்த முனிவர் சொன்னார், ராஜா நம்மளோட வேலைகளை நமக்கு என்ன தேவையோ அதை நாமே செஞ்சாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம உடம்பை வந்து நம்ம சோம்பேறி ஆக்காம அடுத்தவங்களை வேலை வாங்காம நாமளே நம்ம ஒர்க்கை செய்யணும் ராஜா, அதனால தான் உங்கள் உடம்பு இப்படி இருக்குது, இப்போ பாருங்க நீங்கள் எப்படி சரியா இருக்கீங்க அப்படிங்கிறத சொன்னார். உடனே ராஜா சந்தோஷப்பட்டு தான் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நான் வந்து என்னோட வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நமக்கு தேவையான சின்ன வேலைகள் நம்ம என்ன பண்ணணும், நம்மளே தான் செய்யணும். நம்மளை வந்து டிவி முன்னாடி உட்காந்துட்டு சோம்பேறி ஆக்கணும்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியம் கெட்டு போகும். அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்டும் ரொம்ப 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 முக்கியமான உறுப்பு, ஒவ்வொரு உறுப்புமே. அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி நம்மளோட வேலைகளை சின்ன வேலைகள் நம்மளே செய்கிறது, ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி சில விஷயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பாடியை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்த இந்த மை பாடியில் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் ஒரு 20 பார்ட்ஸ் இருக்குது. திருப்பி ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுற பாருங்க. This is head, this is forehead, this is eyes, these are ears, these are eyebrow, this is mouth, these are teeth, these are lips, this is neck, these are hands, this is chest, this is stomach, these are legs, these are foot,
these are toys. இந்த மாதிரி பார்ட்ஸ், இந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடியோட ஒவ்வொரு பார்ட்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 டைம்ஸ் எழுதி ரீட் பண்ணுங்க, ரீட் அண்ட் ரைட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த ஸ்டோரியில் உள்ள மாதிரி நம்ம எப்போதும் என்ன பண்ணுவோம், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சோம்பேறியே இல்லாமல் நம்மளும் ஒரு ஆக்டிவான பர்சனாக இருந்து நம்ம உடம்பை நம்ம பாடியே நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.